இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம சட்டப்பேரவையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து பேசினாரு. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் மத்திய அரசு அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா இனிமேல் எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிஎம், அதாவது பிரதமர், நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவுக்கே ஒரு பிரதமர் எப்பயுமே எந்த ஒரு காரணத்துலையுமே நம்ம தமிழகத்தில் இருந்து ஒரு பிரதமர் டெல்லிக்கு போவாங்க அப்படின்னு நம்ம யாருமே எந்த ஒரு காலத்துலையுமே கனவுல கூட நினச்சி பார்த்துட முடியாது. நம்ம தமிழகத்தில் இருந்து ஒரு மனிதர் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இதை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நடத்த விடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஒரு முக்கியமான தீர்மானத்தை நம்ம சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த தீர்மானத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்த திமுக, நம்ம தமிழகத்தில் இருந்து கூட ஒரு பிரதமர் அங்கே டெல்லிக்கு போய் பிரதமராக முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இந்த தீர்மானத்தின் பின்னாடி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட திமுக உடனே பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்த திமுக, முக்கியமாக உதயநிதி திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் முதல்வர் ஏற்றின அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி நம்ம தமிழகத்தில் இருந்து கூட ஒரு நபர் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதற்கான தீர்மானம் என்ன தீர்மானம் முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்றிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டி டீலிமிட்டேஷன் எக்காரணத்தை கொண்டும் நம்ம தமிழகத்துக்கு உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு தீர்மானத்தை அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டி அவர் நிறைவேற்றிருந்தார். நம்ம எல்லாருமே அதை பார்த்துருந்தோம். இப்படி இருக்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதற்கான ஒருமனதான தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்துக்கான அந்த நகல் பேப்பரை இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை துவங்கின உடனே முதல்வர் விஜய் அவர்கள் வாசிக்கிறாரு. எக்காரணத்தை கொண்டும் டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை எடுக்கிறாங்க. இதனால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லாமல் டெல்லியில் நம்ம தமிழகத்தின் குரல் தொடர்ந்து ஓங்கி ஒலிக்க வைக்க முடியாமல் போயிடும் நம்மளால். இதனால் இப்போ நம்ம மத்திய அரசுக்கிட்ட இருந்து சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், இன்னல்கள் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்துன்னு ஒரு சில பாயிண்ட்டுகளை குறிப்பிட்டு இந்த டீலிமிட்டேஷனை நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தை முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அவங்க கூட நாங்கள் டீலிமிட்டேஷனை ஆதரிக்க போகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியினர்கள் அவங்க எல்லாருமே ஆதரவா இல்லை எதிர்ப்பா அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. இதில் அதிமுக முதலமைச்சர் விஜய் டீலிமிட்டேஷன் அந்த எதிர்ப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தேமுதிக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பாமக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதிமுக அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா குறுக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கட்சி அடிப்படையில் நம்ம எல்லாருமே மோதிக்கொள்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டு உரிமைக்காக நம்ம எல்லாருமே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறப்ப நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அவர் பேசுகிறாரு. ஸோ தொடர்ந்து பேசின ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. டீலிமிட்டேஷனை மத்திய அரசு அவங்க எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முனைப்பு தீவிரம் காட்டுறதுக்கு காரணமே இந்த டீலிமிட்டேஷன் மூலயமா வட இந்தியா, அதாவது அந்த பக்கம் நார்த் இந்தியா சைடு அவங்களால அதிகப்படியான எம்பிக்களை உருவாக்க முடியும். நம்ம தமிழகத்தை காட்டிலும் அவங்களால அதிக மக்கள் தொகை கணக்கில் காட்டி அதிக எம்பிக்களை உருவாக்கி அடுத்தடுத்துன்னு தொடர்ந்து பாஜக அவங்க ஜெயிச்சு அவங்க மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் இந்த டீலிமிட்டேஷன் பார்க்கப்படுது. ஆனால் நம்ம தமிழகத்துக்கு அந்த எம்பிக்கள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டாலும் நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாகக்கூடிய அந்த எம்பிக்கள் சதவீதம் அதிகமாக இருக்குது. இதனால் ஒரு பிரதமர் வேட்பாளர், இந்தியாவின் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யணும் அப்படின்னாலுமே கூட வட இந்தியா பகுதிகளில் இருந்து தான் தொடர்ந்து கடந்த 75 வருடமாக ஒரு பிரதமர் வேட்பாளர் இந்தியாவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வர்றவங்க எல்லாருமே வட இந்தியா பகுதியை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்களே தவிர ஒரு முறை கூட தென்னிந்தியா பக்கம் சேர்ந்த ஒரு பிரதமர் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டதும் கிடையாது, வென்றதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை, அவல நிலைமை தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம இருக்கிற தென் இந்தியாவுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வட இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டுமே இந்தியாவின் பிரதமராக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறதன் மூலிமா நாளைக்கு வரலாறில் நம்ம தென் இந்தியா பகுதிகளில் இருந்து, அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட ஒரு இந்திய பிரதமர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் நம்மளுடைய பகுதிகளில் இருந்து நம்மளால் தேர்வு செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வருங்காலங்களில் நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த டீலிமிட்டேஷனை தீவிரமாக நம்ம எதிர்த்தாதான்
வருங்காலங்களில் நமக்கான உரிமை டெல்லியில் நிலைநாட்ட முடியும். நம்ம தென்னிந்தியா பகுதிகளில் இருந்தும் கூட ஒரு பிரதமர் வேட்பாளரை இந்தியாவுக்கு தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் அங்கே டீலிமிட்டேஷனுக்கான எதிர்ப்பு நடக்கிறப்ப இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அவங்க கூட இந்த டீலிமிட்டேஷனுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பேசின உதயநிதி அவருமே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டீலிமிட்டேஷனை நாங்களும் எதிர்க்கிறோம். அதாவது முதல்வர் விஜய் அவருடைய இந்த டீலிமிட்டேஷனுக்கான இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு உதயநிதி அவருமே சொல்கிறாரு. ஸோ உதயநிதி அதாவது திமுக அவங்க மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, IUML இன்னும் சில கட்சிகள் அவங்க எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து இன்றைக்கி இந்த டீலிமிட்டேஷன் இந்தியாவில் கொண்டு வரக்கூடாது, முக்கியமாக தமிழகத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற இந்த தீர்மானத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஒருமனதாக ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு முதல்வர் விஜயுடைய தீர்மானத்துக்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. இந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். MLA அவர்கள் சகோதரர், ஏன் இந்த அவசரம்? உள்ளாட்சி நிர்வாகத்தில், சட்டமன்றத்தில் நிர்வாக ரீதியாக மாற்றப்படும் பொழுது ஏன் பாராளுமன்றத்தில் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டார். அமெரிக்கா இந்த உலகத்தில் ஜனநாயகத்தில் 2 ஜனநாயகம் மிகப்பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஒன்று அமெரிக்க ஜனநாயகம், மற்றொன்று இந்திய ஜனநாயகம். அமெரிக்க ஜனநாயகத்தை கட்டிக்காத்த திரு ஆப்ரஹாம் லிங்கன் ஆகட்டும், அவருடைய பார்வையிலும் சரி, அமெரிக்காவுடைய வளர்ச்சி இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில் நம்பர் 1 கண்ட்ரி அமெரிக்கா. அங்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விகிதாசாரத்தை உருவாக்கவில்லை. 20 கோடியிலிருந்து 50 கோடி 60 கோடி ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்கு தான் இந்த தீர்மானம். ஸோ நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருமே இத்தனை வருஷமாக நார்த் இந்தியாவில சேர்ந்தவங்க, அந்த பகுதிகளில் இருந்து தான் எல்லாருமே பிரதமராக நம்ம இந்தியாவுக்கு மாற முடிஞ்சிருக்கு. ஸோ முதல்வர் முறையாக பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இந்த முக்கியமான பாயிண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம தென்னிந்தியாவிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த பகுதிகளில் இருந்து யார் எப்போ நம்ம இந்தியாவின் பிரதமராக ஆகிறது, இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த விதை தான் வருங்காலங்களில் இந்தியாவுக்கு பிரதமர் யாராச்சும் நம்ம தமிழகத்தில் இருந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. ஏன் அதற்கான வாய்ப்பு இப்போ இருந்தே கூட இருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர் கூட வருங்காலங்களில் இந்திய நாட்டின் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஒரு பகுதியாக தான் இன்றைக்கி இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்திருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.